இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்க இருக்கிறது. வாழ்வின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது வாழ்ந்த பழமையா வரும் புதுமையா என்ற அணியில் வாழ்ந்த பழமையை என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க கவிஞர் முத்துநிலவன் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க? எழுதிக்கிட்டே இருக்கிறார், இன்னும் முடிய மாட்டேங்குது. தமிழர்களின் வரலாறு எழுதி முடிவது அல்ல நடுவர் அவர்களே, எழுதிக்கொண்டே இருக்க இருக்க வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது. புதுமை என்பது தற்காலிகமானது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் புதுமையாக இருந்தது, பின்னர் பழமையாக மாறியது. புதுமை என்பது ஆகாசத்திலிருந்து குதிப்பதல்ல, பழமையிலிருந்து கிளைத்து வளர்ந்தது. பழமையில் கால் ஊன்றி புதுமையில் சிறகு விரிப்பதுதான் வாழ்க்கை என்றால், அந்த பழமையின் சிறப்பை பற்றி உண்மையில் நிறைவான மகிழ்ச்சி என்பது அந்த பழமை தருகிற நினைவுகள் தான், பழமையின் பெருமைகள் தான் என்று வாதிட வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. வரலாறு தெரியாதவர்கள் மீண்டும் அந்த வரலாற்றில் வாழ சபிக்கப்படுவார்கள் என்று ஒரு அறிஞன் சொன்னான். வரலாறு இல்லாதவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரிய வரலாறு உண்டு. அதனால்தான் அந்த பெருமையை நாம் பேசி பேசி காட வேண்டியிருக்கிறது நடுவர் அவர்களே. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பெருமையாக சொன்னான் பாரதி. அந்த பழம்பெருமையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவை ஏராளம் இருக்கின்றன என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நடுவர் அவர்களே, பெர்னாட் ஷா என்ற ஒரு பேரறிஞர் உங்களுக்கு தெரியும். அவரிடம் குசும்பாக ஒருவன் கேள்வி கேட்டான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஷேக்ஸ்பியரை விட நீங்கள் பெரிய அறிஞர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களாமே, அது உண்மையா? உடனே பெர்னாட் ஷா சொன்னார், ஆம், நான் ஷேக்ஸ்பியரை விட பேரறிஞன் தான். ஏனென்றால் ஷேக்ஸ்பியர் என் தாத்தா, தாத்தாவின் தோளில் அமர்ந்திருக்கிற பேரன் அவனை விட அறிவாளியாக இருப்பதில் என்ன பிழை என்று கேட்டான். அதை போலத்தான் சங்க புலவர்களிலிருந்து இடைக்கால அறிஞர்களிலிருந்து இவ்வளவு பேரறிஞர்கள் தந்திருக்கிற சமூக வரலாற்றின் உச்சமாக இருக்கிற இன்றைய புதுமை இந்த பழமையை மறந்துவிடல் ஆகாது என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் நடுவர் அவர்களே. புதுமை முற்றிலும் தற்காலிகமானது. பழைய பாடல்லாம் பெண்களை பற்றி, காதலை பற்றி, காதலியை பற்றி பாடுகிற காதலன் கூட எவ்வளவு கௌரவமா பாடினா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பும் காதலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி என்று தன் காதலியை கௌரவப்படுத்தியது பழமை. இன்றைய புதுமை பாடல் வெற்றா அவளை, அடரா அவளை, உதரா அவளை, இதுதான் நடுவர் அவர்களே புதுமை. ஒரு பாட்டு ஏண்டி 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 ஏண்டினே எழுதி முடிச்சுட்டான். ஏண்டி ஏண்டி ஏண்டி. இந்த பழமையின் பெருமையை பேசுவது வெட்டி பெருமை அல்ல. இப்படியெல்லாம் இருந்திருக்கோம், இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பாருங்கய்யா, இன்னும் புதுமை செய்யுங்க, அதுல அர்த்தம் இருக்கட்டும் என்கிற ஆழத்தில் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. சிவாஜி கணேசன் என்று ஒரு மாபெரும் நடிகர், முதல் மரியாதை படத்தில் அவர் கால் நகம் கூட நடிக்கும். ஆனால் இன்றைக்கு நிறைய நடிகர்களுக்கு முகம் கூட நடிக்க மறுக்கிறதே. அந்த பழமையின் பெருமையை நாம் ஏற்றுக்கொள்வதில் என்ன பிழை என்று நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தது பழசு, வீணில் உண்டு களித்திருப்போரை வந்தனை செய்வது புதுசு. தமிழில் பேசினார் அறிவாளின்னு சொன்னது பழசு, இங்கிலீஷ் அறகுறையா பேசினாலே அறிவாளின்னு நினைக்கிறது புதுசு. ஓடி விளையாடு பாப்பான்னு படிச்சது பழசு, உட்கார்ந்து அதையே மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றது புதுசு. நடுவர் அவர்களே, எவ்வளவு வேறுபாடு. ஊருக்கு போய் கடுதாசி போடுறோம்னு சொன்னது பழசு, உடனுக்குடனே வாட்ஸ்அப்ல அனுப்புறோம்ங்கிறது புதுசு. சட்டை கிழிஞ்சிருந்தா அது பழசு, நல்ல சட்டையவே கிழிச்சு விட்டுக்கிட்டா அது புதுசு. அதை இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், கிழிஞ்சதை தைக்கிறது பழசு, தைச்சதை கிழிச்சு போடுறது புதுசு. ஒரு இளைஞன் ஒய்ஃபை தேடினது பழசு, எங்க போனாலும் ஒய்ஃபை தேடுறது புதுசு.
படிச்சவன் பாடம் நடத்தினது பழசு, படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துறது புதுசு. கோடு போட்டு அண்டர்வயர் போடுறது பழசு, ஜட்டி தெரிய பேண்ட் போடுறது புதுசு. தலை நிமிந்து இளநீ குடிச்சது பழசு, தலை குனிஞ்சி குளிர்பானம் குடிக்கிறது புதுசு. வயல்ல நெல்லும் கரும்பும் போட்டது பழசு, வயலையே பிளாட் போடுறது புதுசு. பரீட்சையில விட்டடிச்சு பயக புடிபட்டது பழசு, வாட்ஸ்அப்ல அனுப்பி வாத்தியாரே மாற்றது புதுசு. இருக்கிறதுலே டாப்பு. தலையை நல்லா கோதி விட்டுட்டு பின்னி பூ வச்சது பழசு. தலை பின்னின தலையை நல்லா களைச்சி விட்டு இப்படியே பேய் மாதிரி வர்றது புதுசு. பாலும் தயிருமா குடிச்சு வளர்ந்தது பழசு, பர்கரும் பீச்சாவுமா தின்னு திரியறது புதுசு. நடுவர் அவர்களே, ஆல்கஹாலுக்கு அடிமையா இருந்தது பழசு, ஆண்ட்ராய்டுக்கு அடிமையா இருக்கிறது புதுசு. இன்னும் 2 பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு பதவிக்கு வந்தது பழசு. நான் புதுசு சொல்லலை. வீட்டில் தப்பு பண்ணோம்னா அம்மா நம்மளை கண்டிச்சது பழசு. நான் புதுசா சொல்லலை. நடுவர் அவர்களே, நீங்க நம்பிக்கையான பேச்சாளர். fill up the blanks with your own words. பரிச்சை நேரம்ல அது நம்ம கலைஞர் தொலைக்காட்சி ரசிகர்கள் கோடிட்டடத்தை அருமையா பில்லப் பண்ணுவாங்க. கடைசியா நடுவர் அவர்களே, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பழசு, சங்கம் வைத்து சாதி வளர்ப்பது புதுசு. இது பதமை எது, புதுமை எது, எது தேவை, எது தேவையில்லை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. பழமை என்பது வெட்டி பெருமை அல்ல, நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் உறிஞ்சி உட்கவர்ந்து கொண்டு வாழ்வதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி. இது ஏதோ பெருசு பெருசுகள் என்று பெரியவர்களை கிண்டல் செய்வதல்ல புதுமை. அந்த புதுமை தன்னுடைய வேரை மறந்துவிட்டால் விழுதுகள் இறங்காது என்பது நினைவில் இருக்கட்டும். அதனால்தான் பழமை என்பது நிறைவான மகிழ்வை தருவது நம்மிடம் ஏராளம் இருக்கிறது. அவையெல்லாம் என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும். சித்தன்னவாசல் என்கிற ஓவியம் உலக புகழ் பெற்றது. ஆனால் அந்த சித்தன்னவாசல் ஓவியங்களை அதன் அருமை தெரியாமல் அங்கே போகிற இளைஞர்கள் கமலா என்றும் கண்ணன் என்றும் தன் பெயரை அதில் கிறுக்கிவிட்டு வருகிறார்களே, இதுக்கு பெயர் புதுமையா? அந்த பாரம்பரிய பெருமை தெரியாமல் நம்முடைய பெருமையை நாமே அழிக்கிறோமே, அதைத்தான் சொல்ல வருகிறேன் நடுவர் அவர்களே. என் நண்பர் ஒருவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். அவர் அண்மையில் என்னை பார்த்து, நான் இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன், 30 வருஷம் சர்வீஸில் கடைசியாக நான் வாங்கின சம்பளத்தை முதல் மாதம் 25 வயசில் முதல் மாத சம்பளமாக என் பையன் வாங்குறான் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். நானும் கை கொடுத்து வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவன் சொன்னானே, உங்களை விட உங்கள் பையன் எத்தனை அடி பாஞ்சிருக்கான் பாருங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அட போங்க சார், 25 வயசில் கடைசியில் நான் வாங்கின சம்பளத்தை வாங்கினான்னு சந்தோஷமாக சொல்கிறீங்களே, 25 வயசில் வேலைக்கு போனால் 27 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 29 வயசில் டைவர்ஸ் கேட்குறான். 35 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் என் மனைவியும் 60ஆம் கல்யாணத்தை நோக்கி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2 வருஷத்தில் விவாகரத்து கேட்கிறானே, வாழ்க்கையை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவில்லையே என்று சொன்னது உண்மையா இல்லையா? வசதிகள் பெருகி இருக்கலாம், வாய்ப்புகள் வளர்ந்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய பழமையில் உள்ள பெருமைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டால் அன்றி புதுமையால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் முத்துநிலவன் வாழ்ந்த பழமையே அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக திரைப்பட பாடல், இலக்கியம், சிறுகதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். காரணம், அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு பொருத்தமான மனிதர். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொன்னார். அதனால் வகுப்பில் 2 பேர் தூங்கிட்டு இருந்தேன்.
வாத்தியார் வந்து எழுப்பிடு, என்னடா தூக்கம் சார்? அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காண சொல்லியிருக்காரு. தூங்காமல் எப்படி சார் கனவு காண முடியும் அப்படின்னா, சரி தூங்குங்கடா அப்படின்னு விட்டார். 2 பேரும் தூங்கிட்டு எழுப்பி விட்டு, டேய் என்னடா கனவு வேண்டிங்க அப்படின்னு. சார் நான் கனவுல அமெரிக்காவுக்கு கிளம்பி போனேன் சார். அப்படியா, நல்ல கனவு கண்டிருக்கே அப்படின்னு. 2வது வேலை எழுப்பியிருக்காரு. நீ என்னடா கனவு கண்ட? அவனை வழி அனுப்ப ஏர்போர்ட் வரைக்கும் போயிருந்தேன் சாருங்கிறேன். அப்போ தான் சொல்லியிருக்காரு, ஏன்டா கனவாவது நீ ஏதாவது ஒரு ஜெர்மனிக்கு போகிற மாதிரி காணக்கூடாதா? அதுலேயும் வழி அனுப்பிட்டு வந்திருக்கேடா, நீலாம் ஒரு மனுஷனா? கனவு கூட நல்ல கனவு காணக்கூடாதா அப்படின்னு. 2 பேர் இளம் வயதினர் மெரினா பீச் வழியாக போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் நடிகர், ஒருத்தர் வசனகர்த்தா, ஒருத்தர் எழுத்தாளர். அப்போ வந்து நான் திரைப்படத்தில் சேர்ந்து பெரிய நடிகராகி இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சிலை வைக்கிற மாதிரி நான் பெரிய நடிகராவேன் அப்படிங்கிறாரு. கூட இருந்தவர் சொல்கிறாரு, அப்படியே சிலை வச்சாலும் அந்த சிலையை நான் தான் உனக்காக வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிலை வைத்தவர் வேறு யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 2 இளைஞருடைய கனவு பாரு, நான் வந்து நடித்து ஒரு சிலையாக வருகின்ற அளவுக்கு புகழ் பெறுவேன்கிறாரு. அதை விட பெரிய எய்மு, அந்த சிலையை வைக்கிற ஆளாக நான் இருப்பேன்டா அப்படின்னார். அப்படி தான் எண்ணியது உயர் உள்ளல். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை அதைவிட உயர்வாக இருக்கும். கிளம்பும் போதே நீ எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நான் எப்படியாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வாட்ச்மேனாக இருக்கணுங்க அப்படின்னா அவன் பிச்சை தான் எடுப்பேன். எய்மே வாட்ச்மேன்னா அப்புறம் பிச்சை தானே எடுப்பேன். எய்ம் எப்படி இருக்கணும்னா, நான் 5 கம்பெனிக்கு எம்டி ஆகணும்டா நினச்சா தான் ஒரு கம்பெனிலையாவது ஹெச்ஆராக இருப்பேன். அதனால் எய்ம் வந்து அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இலக்கே இல்லை. அது மாதிரி பழமைக்கு இருந்த அந்த வீரமும் உத்வேகமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளமைக்கும் புதுமைக்கும் இல்லையே அப்படின்னார்.